பண்ணீங்களா? டாட்டா கேட்கிற கேள்விக்கு ஒழுங்கா கரெக்டா பதில் சொன்னா சாக்லேட்ல நான் தருவேன். அம்மா, உங்க அக்கா காலையில எங்க போனாங்க? வேலை கிடைச்சதா? ஒரு சாக்லேட்க்கு ஒரு பதில் தான். பெரிய அரசியல்வாதியா வர வேண்டிய வேண்டாம். இப்ப சொல்லு, வேலை கிடைச்சதா? நாளை காலையில தான் பதவி பிரமாணம். ஆமா, எந்த கம்பெனில வேலை? இது மூணாவது கேள்வி. 3 சாக்லேட் உங்களுக்கு. இப்ப சொல்லு, எந்த கம்பெனில வேலை? லாவண்யா எக்ஸ்போர்ட் மெட்ராஸ் 21. சீக்கிரம்டா, நான் ஏமாத்த சீருவா. வரு ഉമേ, എനിക്ക് നിന്നോട് ഒരു കാര്യം ചോദിക്കണം. ഉമേന്റെ പുരുഷൻ മരിച്ചു പോയിന്ന് ആപ്ലിക്കേഷനിൽ പറഞ്ഞിട്ടുണ്ടല്ലേ, പിന്നെ എന്തിനാ ഈ പൊട്ട്? எனக்கு 3 தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க. 4வது உயிர் நானு. எங்க வயிற்று கழுவணுமே. வெறும் நெத்தியோட போய் நின்னா யார் சார் வேலை கொடுப்பாங்க? அதனாலதான் இந்த பாழா போன வயிற்றுக்காக பாழ நெத்தியில பொட்டு வச்சிருக்கேன். இது குங்கும பொட்டு இல்ல சார், வெறும் சாந்து பொட்டுதான். இது தப்பா? இல்ல, നിന്റെ വയറ്റുക്ക് വേണ്ടിയാവത് ഈ ലോകത്തില് ജീവിക്കണമെന്ന് നിനക്കിതല്ലേ, തപ്പേ ഇല്ല. നിന്റെ വയറ്റ് ഞാൻ നോക്കിക്കൊള്ളാം. ഈ കൊല്ലം കൂടെ അച്യുതൻ നായർക്ക് കുട്ടി മേലെ വളരെ ഇഷ്ടമായി. കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം. അല്ല, കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം. சார், எனக்கு என்ன வேலைன்னு சொல்லலையே. ഒന്നും ഇല്ല, ഞാൻ വിളിച്ചാ വരണം. ലെറ്റർ കൊടുത്താ ടൈപ്പ് അടിക്കണം. ആ മുതലാളി ചക്കൻ, ചക്കന്നെ അറിയോ? ബോയ് മാസത്തില് 25 days ഫോറിനില് ഇരിക്കും. ഞാൻ തന്നെ ഉനക്ക് ബോസ്. എനിക്ക് നിന്റെ മേലെ വളരെ ഇഷ്ടമായില്ലേ, പിന്നെ എങ്ങനെ കഷ്ടமான വേല കൊടുക്കും. കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം. അല്ല, കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം. சார், ஆபீஸ் டைம் 10 o'clock, 11 o'clock, 12 o'clock எப்ப வேണമെങ്കിലും വന്നോ. 6 o'clock, 5 o'clock, 4 o'clock எப்ப வேണമെങ്കിലും പോയിക്കോ. ഈ കൊല്ലം കൂടെ അച്യുതൻ നായർക്ക് കുട്ടി മേലെ ഇഷ്ടമായി, അല്ല വളരെ ഇഷ്ടമായി, പിന്നെ എന്തിനാ ഓഫീസ് ടൈം? சார், என் சீட் எது சார்? ഏത് സീറ്റ് വേണം? എന്റെ സീറ്റ് വേണോ? എടുത്തോളൂ. இந்த ஆபீஸ்ல வேலை செய்யறதுக்கு ஒரு சாதாரண சீட்டு கொடுங்க சார். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, നോ ആംഗ്രി, കോപം വേണ്ട. 1 minute, ഞാൻ പിന്നെ വിളിക്കാം. வணக்கம் சார். കുട്ടിക്ക് ഈ ആളെ അറിയോ? എങ്ങനെ അറിയും? ഈ ആള് പുതിയ അപ്പോയിന്റ്മെന്റാ. ഇന്ന കാലത്ത് തന്നെ ഞാൻ ഇവനെ വേലയ്ക്ക് വെച്ചത്. വളരെ പൂർ ഫെലോ ആണ്. ரொம்ப ஏழுங்க. 4 ക്ലാസ് മാത്രമേ പഠിച്ചിട്ടുണ്ട്. ஃபெயில் ஆயிட்டங்க. അയ്യോ, എടോ ഇവ വിളിച്ചിട്ട് പോ. வாங்க மேடம். അത് മാഡമല്ല, മൂടം. மாடம். എടോ മൂടവും പറ. மாடம். തനിക്ക് വരില്ല, വയ്ക്കോ. வாங்க. செல்லே ஆயிட்டு விളിക്ക്. வாங்க மேடம், உட்காருங்க. இந்த பப்பியோன் இந்த ஒரு சுவிங்க ஒண்ணு வாங்கிட்டு வா. சரிங்க. அரை பாக்கெட் சிகரெட் வாங்கிட்டு வா. கண்ணா, இப்படி வரியா? வா. என்ன சார்? வெத்தலை கடை தெரியுமா? அங்க போய் கும்பகோணம் வெத்தலை, வறுத்த சீவல், பன்னீர் புகையில, வாசனை சுண்ணாம்பு 2 ரூபாய்க்கு வாங்கிட்டு வா. காசு கொடுங்க சார். என்கிட்ட காசு இருந்தா நானே போய் வாங்கிட்டு வர மாட்டேனா? நீ வாங்கிட்டு வா. 1ஆம் தேதி சம்பளம் வாங்கின உடனே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போயிட்டு வா. சரி சார். என்னப்பா வாயா, ஒரு ரேஸ் புக் வாங்கிட்டு. என்னது? ஒரு ரேஸ் புக் வாங்கிட்டு வாங்க. உங்க படிப்பு என்ன, உங்களுக்கு இருக்கிற வசதி என்ன, ஏன் இங்க ஆபீஸ்ல பியூனா வேலைக்கு சேர்ந்திருக்கீங்க? உங்களுக்காகத்தான். சீதை இருக்கிற இடம் தான் ராமனுக்கு அயோத்தி. இத பாருமா, இந்த ஆபீஸ்ல கார்பன் பேப்பர்லாம் அளவா உபயோகப்படுத்தணும். எனக்காக நீங்க உங்க எதிர்காலத்தையே வீணாக்கிக்கிறீங்க. உங்க எதிர்கால வாழ்க்கையை ஆண்டவன் சூன்யமாக்கிட்டான். அத வசந்த காலமா மாத்த முதல் காணிக்க என்னுடைய படிப்பு. இந்த பாருங்கம்மா, சுவிங்கம் கேட்டாங்க, ரேஸ் புக்கு, வெத்தலை பாக்கு. உங்களுக்கு என்னமா வேணும்? குங்குமம் வேணுமா? மருதாணி வேணுமா? மெட்டி வேணுமா? புஸ்தகத்தை சொன்னமா? எதுவுமே வேண்டாமா?
டேய் இங்க என்னடா பண்ற? வா வீட்டுக்கு போலாம். ஊர் வீட்டுக்கா? அது வீடு, அது சுடுகாடு. ஆம்பளையே இல்லாத வீடு. ஒரு தனி ஆம்பளையா இருக்க எனக்கு பயமா இருக்கு. பொண்ணா லட்சணமா ஒரு ஆம்பளை கல்யாணம் பண்ணிட்டு வந்து என்ன கூப்பிடு. அது வரைக்கும் நான் தாத்தா கூட இருக்கேன். தங்கள் சித்தம் தாத்தா பாக்கியம். தாத்தா தாத்தா எழுதி கொடுத்தாலாம் சொல்லிட்டேனா இல்ல ஏதாவது மறந்துட்டேனா? ஒன்னும் மறக்கலடா கண்ணா, எல்லாம் நெருக்கு தெரிச்ச மாதிரி சொன்னேன். உனக்கு எதுக்கிட்ட கண்ணா பழைய ஐஸ்கிரீம்? உனக்கு நல்லதா புதுசா பால் ஐஸ்கிரீமா எடுத்துறேன். சேமியா ஐஸ்கிரீம் உனக்கு இருக்கு. ஐஸ்கிரீம் அம்மா புதுசு வேண்டாமா? பழசேதான் நினைச்சிட்டு இருப்பியா? நீ தர மாட்ட. இங்க என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏங்கா உங்க எல்லாரும் வைத்தியம் கழுவுறதுக்கு தான் நான் வேலைக்கு போறேன். தம்பியை வெளியே விட்டுட்டு நீ என்ன பண்ணிட்டு இருக்க? புஸ்தகம் படிச்சிட்டு இருந்தேங்கா. ஆமா, பெரிய புஸ்தகம். இவரை உனக்கு எப்படி தெரியும்? உன் மூலமா தான் தெரியும். எப்படி? மாணவர் தலைவர் தேர்தல் நின்று தோத்து போனாரே. ஓஹோ, ஸ்ரீராம் ஜிவுக்கு கூட தெரியுமே. நான் தானே கொடுக்க சொன்னதே. அதுதான் முதல் சந்திப்பு. சந்திப்பு மட்டும் தானே, சந்திச்சிருக்கலையே. இன்னும் சிரிக்கல. வாரத்துக்கு 3 தடவை தான் நாங்க சந்திப்போம். எங்க நீ வேலை செஞ்சிய அந்த காலேஜ்ல தான், உனக்கு தெரியாம. ரொம்ப தைரியம் உனக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங்மா. நீங்க எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னம்மா? சாயங்காலம் ஆபீஸ் முடிஞ்சதும் கொஞ்சம் என் கூட வெளியே வரீங்களா? என்ன விஷயம்? இல்ல, என் தங்கச்சிக்கு கல்யாணம் பேச போறேன். ஓஹோ. என்னோட நிலைமை உங்களுக்கு தெரியும். ஆமா ஆமா. நான் மட்டும் தனியா போய் ஒரு நல்ல காரியம் பேச முடியாது. எனக்கும் வேண்டியவங்கன்னு சொல்லிக்கிறதுக்கு யாரும் இல்ல. பெரியவங்க நீங்க கொஞ்சம் வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அம்மா, பையன் பேர் என்ன? ராஜன். கற்பகம் கலைக்கல்லூரியில BA படிச்சிட்டு இருக்காரு. அவருக்கும் சொந்தக்காரங்கன்னு சொல்ல யாரும் கிடையாது. சரிம்மா, நீ நல்ல விஷயத்தை கூப்பிடுற. சாயந்தரம் ஆபீஸ் முடிஞ்ச உடனே 5 மணிக்கு கரெக்டா போலாம். சார் போலாமா? அம்மா உமா, நீ சொன்னதை நல்லா யோசனை பண்ணி பார்த்தேன். பாவம், சின்ன வயசுலயே இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு நீ ஆளாகி இருக்க. அது உன் ஜாதக ராசியோ அல்லது உன் குடும்பத்து ராசியோ எனக்கு தெரியாது. நாளைக்கு உன் தங்கச்சிக்கும் இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சுன்னா சார், நெருப்புன்னா வாய் வெந்துடாதுமா. நான் முன்ன நின்று இந்த கல்யாணத்தை பண்ணினதுனாலதான் இப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டு போச்சு அப்படின்னு தானே ஊர் பேசும். எனக்கு 4 பெண்கள் இருக்காங்க, அவங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டாமா? அதனால தயவு செஞ்சு நீ வேற யாரையாவது கூட்டிட்டு போமா. சரி சார். അല്ല, എനിക്ക് കുട്ടി മേലെ വളരെ ഇഷ്ടമായി. അതുകൊണ്ട് നീ എന്നെ നരകത്തേക്ക് വിളിച്ചാലും ഞാൻ വരും. പക്ഷെ ഒരു കണ്ടീഷൻ, ഇന്ന് കുട്ടി എന്നോട് വീട്ടിലേക്ക് വരണം. എടോ, ഓഫീസ് പൊട്ടിക്കാം, ഞാൻ മാടത്തോട് വെളിയെ പോന്ന്. എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഇവരോട് സംസാരിച്ച് എനിക്ക് മോണം വരാതെ പോയല്ലോ. வாங்க வாங்க, நீங்க 6 மணிக்கே வருவீங்கன்னு ராதா சொன்ன. அது டபுள் விசில் அடிச்சு 2 பஸ் போய். சார் யாரு? எங்க ஆபீஸ்ல அக்கவுண்ட் செக்ஷன் மேனேஜர் கொல்லங்கோடு அச்சுதன் நாயர். குட்டி மேல വളരെ ഇഷ്ടമായി. കുട്ടി എന്നോട് വീട്ടിക്ക് വരണം. How do you do? Fine. മിസ്റ്റർ രാജൻ, എനിക്ക് തമിഴ് ശരിയാ വരില്ല. മലയാളം കുറേ മറന്നുപോയി. മലയാളത്തിനും തമിഴുക്കും നടുവേ ഒരു ഭാഷയില് ഞാൻ സംസാരിക്കും. Any objection? No objection. എന്റെ വീട്ടുമകൾ രാധാവേ, നിങ്ങൾ കല്യാണം കഴിക്കണം. കഴിക്കണേ. അപ്പോ എന്റെ രാധാവേ, ഞങ്ങൾ എന്ത് ചെയ്യട്ടെ?
ராதாவை நீங்க ஒண்ணு செய்யாதீங்க. வளர காமெடியனா. அது இல்ல அச்சுத நாயர், எனக்கு ஒரு ஃப்ரெண்டு உண்டு, அயால கூப்பிடுறேன். நீ டைரக்டா சம்சாரி. விളിക്ക് ஃப்ரெண்டு ஃப்ரெண்டு. എടോ നീ എന്തിനാ ഇവിടെ വന്നത്? சார், நீங்க 3 பஸ் விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் ஒரே மோட்டார் சைக்கிள்ல சீக்கிரமா வந்துட்டேன். உமே எந்தாது கன்ஃபியூஷன்? நான் சொல்றேன் சார், நீங்க நினைக்கிறபடி நான் 4ஆம் கிளாஸ் ஃபெயில் ஆனவன் இல்ல சார். எம்எஸ்சி ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட். நல்ல வசதியான குடும்பத்தை சேர்ந்தவன். எங்க பண்ணையில 100 பேருக்கு மேல வேலை செய்யறாங்க. പിന്നെ എന്തിനാ താൻ അവിടെ ഓഫീസിലേക്ക് പ്യൂണായിട്ട് പണി ചെയ്യുന്നത്? மிஸ்டர் அச்சுத நாயர், அது அப்புறமா சொல்றேன். என் ஃப்ரெண்டு ராதாவை கல்யாணம் பண்ணிக்க சம்மதிப்பான். அதுக்கு அவளுக்கு வரதட்சணை கொடுக்க வேண்டாம், அவளுக்கு நகை நட்டு எதுவும் போட வேண்டாம், கோயில்ல சிம்பிளா தாலி கட்ட தயார். ஆனா ஒரு கண்டிஷன். എന്താ കണ്ടീഷൻ? ராதாவுக்கு உமா தானே எல்லாமே. அதனால கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க 2 பேரும் ஜோடியா உமா கால்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணுமா. ഓ വളരെ സെന്റിമെന്റൽ സീനാ.